அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்காத ஒளிபரப்பும் சூரியன், நில்லாத சுழலும் பூமி, பூமியின் அழகா சந்திரன் என அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم. என்று சொல்லி நான் சில அடையாளங்களை சொல்கிறேன், அது யாரை குறிக்கிறது என்று நீங்களே சொல்லுங்கள். இறுதி தூதர், ஈருலகத் தலைவர், நற்குணத்தின் தாயகம். இதையெல்லாம் கேட்கும் போது உங்கள் மனதில் யாரை பற்றிய எண்ணம் வருகிறது சொல்லுங்கள். நபி முகமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தானே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் உண்மை. நம் தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரை காண முடியாத கடல், கடக்க முடியாத சமுத்திரம், கரைப்படியா சொக்க தங்கம், இப்படி வார்த்தைகளால் வர்ணித்து கொண்டே போகலாம். ஆனால் வெறும் புகழுக்காக மட்டும் அனுப்பப்பட்டவர் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாறாக அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களின் வழி நடக்க வேண்டும். நாம் நடக்கிறோமா? அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் பின்பற்றுகிறோமா? இல்லையே. ஏன்? அதற்கு காரணம் யார்? சிந்தியுங்கள். இன்றைய காலத்தில் ஒருவன் இஸ்லாமியன் என்று பிற சமூகத்தினருக்கு 5 அடையாளங்களை வைத்துத்தான் அறியப்படுகிறான். 1. முஸ்லிமான பெற்றோருக்கு பிறக்கிறான். 2. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற இஸ்லாமிய பெயரை சூட்டிக் கொள்கிறான். 3. ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறான். 4. இஸ்லாமியர்களோடு வாழ்கிறான். 5. ஒரு நாள் இறந்துவிட்டால் இஸ்லாமிய அடக்கஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்படுகிறான். இன்று ஒருவரை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவது மேற்கண்ட இந்த 5 விஷயங்கள் தான். இந்த 5 அடையாளங்களை கொண்ட ஒருவன் இந்த உலகம் அல்லது நமது தேசத்தின் கையில் கிடைத்தால் அது 6வது அடையாளமாக அவனை தீவிரவாதி என்று முத்திரை குத்தி விடுகிறது. இஸ்லாமியருக்கும் சகோதர சமத்துவத்திற்கும் இடையிலான 6 வித்தியாசங்களுக்கு போட்டி நடத்தப்பட்டால் நிச்சயம் அந்த 6 தவிர வேறு எதையும் எவராலும் அடையாளப்படுத்தி கூற முடியாது. முஸ்லிம் என்றால் நல்லொழுக்கம் உள்ளவன், பண்பாளன், நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பவன், இறைபயமும் பக்தியும் கொண்டவன், பிறர் துயர் நீக்கி அவரின் நலம் நாடுபவன், சகிப்புத்தன்மை, சகோதர உணர்வு, ஒற்றுமை, ஒழுக்கம், தன்னலம் கருதா சேவை போன்றவற்றில் முதலிடம் வகிப்பவன் என்றெல்லாம் மறையப்பட்டு வந்த காலம் ஒன்று இருந்தது. இதனால் இஸ்லாமியர்கள் என்றால் பிற சமூக மக்களிடம் மதிப்பும் மரியாதையும் இருந்தது. பாயா, அவர் ஒழுக்கமானவர், குனிந்த தலை நிமிர மாட்டார். அவர் பாய், நேர்மையை நடப்பவர், அவரை நம்பி எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அவர் பாய், லஞ்சம் வட்டி வாங்க மாட்டார் என்றும் தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் தொழிலை கூட அப்படியே போட்டுவிட்டு தொழுகைக்கு விரைந்து சென்று விடுவார்கள் என்று பிற சமூக மக்களால் புகழ்ந்து பேசப்பட்டு வந்தனர். ஆனால் இன்று இந்த சமூகத்தில் அத்தகைய தனித்தன்மைகளும் அதனால் கிடைத்த தனிப்பெரும் சிறப்புகளும் தரைமட்டமாய் போய் எத்தனையோ காலமாகிவிட்டது. எல்லோரையும் போல் குடித்துவிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடப்பது, பொது இடம் என்று கூட பாராமல் சிறுவர்கள் மத்தியிலும் சிகரெட் பிடிப்பது, கூத்தடிப்பது, சூதாடுவது, கூச்சமே இல்லாமல் பாவமான காரியங்களையும் மானக்கேடான விஷயங்களையும் துணிந்து செய்வது என அனைத்திலும் முஸ்லிம்கள் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களிடம் தீனும் இல்லை, துன்யாவும் இல்லை.
இதனால் இஸ்லாமியர்கள் எத்திசையிலும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் யார்? சிந்தியுங்கள் அவர்களே. நாம் நபி வழியை மறந்து விட்டோம். அல்லாஹ்வின் கட்டளைகளை புறம் தள்ளி மன இச்சைக்கு அடிமையானதால் இப்படி தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சூரா ஆல இம்ரான் 32வது வசனத்தில் கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அதீஉல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். ஸதகல்லாஹுல் அதீம். நபியே, இன்னும் அவர்களிடத்தில் நீர் கூறுவீராக, அல்லாஹ்விற்கும் அவன் ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். வழிபடுவதை நீங்கள் புறக்கணித்தால் நிச்சயம் அல்லாஹ் காஃபிர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தன் திருமறை அல் குர்ஆனில் கூறுகிறான். எனவே என் அன்பினிய பெரியோர்களே, பெற்றோர்களே, வாருங்கள் நம் உண்மை தலைவர், உம்மித் தலைவர், உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைப்படி நடப்போம். நபி வழி வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தை பெறுவோம். அதற்கெல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபிக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.